இங்கே பாருங்கள், கனடாவில் உள்ள ப்ரைவேட் கார்டனில் இது ஃபுல்லாக அவரைக்காங்க. அவரைக்காய் இப்படி காய்ச்சி கிடக்கு பாருங்கள். இந்த பூவை பாருங்கள் எப்படி இருக்குது, அழகாக இருக்குது பாருங்கள், சூப்பராக. இது ஸ்ட்ராபெரி செடி. அன்றைக்கே உங்களுக்கு பழம் இருக்கும்போது ஒரு வாட்டி போட்டிருந்தேன். இப்போ சின்ன குட்டி பழமாக இருக்குது. இது வந்து என்ன சொல்லுவாங்க, இது நம்ம குருத்தக்காளி செடிமாங்களே, முடக்குத்தக்காளியா குருத்தக்காளியா அந்த செடி. இது கேரட்டு. இது கேரட்டுங்க. கேர்லி வச்சுருக்காங்க, உள்ளே இருக்குது. இது வெங்காயம் செடி. இது வெங்காயம். தக்காளி. தக்காளி இது காட்டுறேன் பாருங்கள், கொத்து கொத்தாக கிடக்குன்னு காட்டுறேன் இருங்க. குடமிளகாய் எவ்வளோ பெருசு பாருங்கள். கேப்சிகம் பார்த்தீங்களா எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். சின்ன செடியாக இருக்குது, எவ்வளோ பெருசு காய்ச்சி கிடக்கு பாருங்கள். நிறைய கூட்டமாக இருக்குது. இதுதான் பட்டாணி. இது பட்டாணி தாங்க, முதல்ல காட்டுனது பட்டாணி தான் இது. இந்த பாருங்கள், இந்த காய் ஏதோ ஒரு காய் கிடக்குது. இது என்னமோ சொரக்காயா பூசணிக்காயா? கமெண்ட் பண்ணுங்கள், அது என்ன காய்னு எனக்கே தெரியல. பூசணிக்காய்ன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் கேரட்டு. இது கம்ப்ளீட்டாக கேரட்டு. அவங்க செடிக்கு தண்ணி ஊற்றுறாங்க பாருங்கள் அந்த அம்மா. சூரியகாந்தி. ஏன்னா இந்த செடியெல்லாம் ஒரு 3-4 மாதம் தாங்க இருக்கும், அப்புறம் எல்லாமே வாடி போயிடும். இது ரொம்ப இது பனி வந்துடும். இந்த செடிகள்லாம் 4 மாதம்தான் இது. இங்கே இந்த 4 மாதம் இந்த சம்மர் சீசனில் தான் இது வளரும், அப்புறம் எல்லாம் இது பட்டு போயிடும். தக்காளி செடி இருக்கு பாருங்கள். இது ஒரு பூ நல்லாயிருக்கு. இந்த செடியில் பாருங்கள் தக்காளி எப்படி கிடக்கு பாருங்கள். கொத்து கொத்தா கிடக்கு பாருங்கள். உள்ள ஒரு பழம் பழுத்து கிடக்குது. நல்ல பிஞ்சு நிறைய விட்ருக்குங்க. இங்கே உள்ள இந்த கனடாவில் உள்ள மண்ணுக்கும் கிளைமேட்டுக்கும் நல்ல உரம். நல்ல ரோஜா பூத்தாலும் நல்லா நிறைய பூக்குது. எல்லாமே நல்லா விளையுதுங்க இங்கே. பாருங்க, இதே மாதிரி நம்மளும் நம்ம வீடுகளில் எல்லாம் தோட்டம் போட்டு வைக்கணுங்க. இங்கே பாருங்கள், கொஞ்சமாக இடம் கொடுக்குறாங்க, அதில் எப்படி தோட்டமாக போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் இது இடம் இருக்குது பாருங்கள். அதில் பாருங்கள் தக்காளி பாருங்கள் எப்படி இங்கே பார்த்திங்களா. நல்லா திராட்சை மாதிரி கொத்து கொத்தாக கிடக்குங்க. இது ஒரு வெரைட்டி தக்காளி. இந்த தக்காளி வேறு தக்காளி.
நல்லாயிருக்கு இந்த பூ பேர் என்னன்னு தெரியல. சூப்பராக நல்ல கலரு, என்ன சொல்லுவாங்க, டிசம்பர் பூ கலர். இதுக்கு கேந்தி செடி. கனடாவின் காய்கறி தோட்டம். அதாவது ஒவ்வொரு வீட்டுக்கும் நம்ம அந்த இடத்த எடுத்து வச்சுக்கலாங்க. நம்ம அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கோம். அப்பார்ட்மெண்ட்டில் வந்து நமக்கு இடம் கிடைக்காதுல்ல, அதனால் இங்கே நம்ம வெஜிடபிள்ஸ் பயிர் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இது யாரும் கேட்க மாட்டாங்க. இது நம்ம பொறுப்பு தான். பப்ளிக்கில் இருக்கிறது மட்டும் நம்ம தொடக்கூடாது. இதை பார்த்தீங்களா, இந்த அப்பார்ட்மெண்ட்டில் தான் நாங்கள் இருக்கிறோம். ஃபுல்லாக இந்த அப்பார்ட்மெண்ட்டை சுற்றி பார்த்தீங்களா, பூ பார்த்தீங்களா, இந்த பூ வந்து சுற்றி இருக்குங்க. உள்ளேயும் இருக்குது, உள்ளேயும் பார்க் இருக்குது, எல்லா பக்கமும் இருக்குது. வெளியிலையும் பார்க்கு, உள்ளேயும் பார்க் இருக்குது. ஃபுல்லாக பூந்தோட்டத்துக்குள்ளே தான் நம்ம அப்பார்ட்மெண்ட்டே இருக்குது. நல்லா அருமையாக இருக்கும். இந்த வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் பல வீடியோக்களை போடுவேங்க. ஏறுங்க வெயிட். இந்த பூலாம் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு, அழகாக இருக்கா? ரோஜாலாம் பார்த்தீங்களா, எல்லாம் பூத்து ரோஜா சீசன் முடிஞ்சிருச்சுங்க. எல்லாம் அது காஞ்சி அந்த இதழெல்லாம் உள்ளே விழுந்துடும். அதான் உரம். அதனால தாங்க இங்கே நல்ல அடர்த்தியாக வளருதுங்க. நல்ல ரோஜா வந்து நல்ல கூட்டமாக பூக்குது. காரணம் அது அவங்க பறிக்கிறது இல்லை. அந்த இதழ் வந்து உள்ளே விழுந்து அது மறுபடியும் உரமாகி அடுத்த சீசனில் நல்ல கொத்தாக காய்க்குதுங்க. இங்கே பாருங்கள், இதெல்லாம் வாடி போச்சுங்க. எப்படி காய்ச்சி அது எப்படி பூத்து பாருங்கள். எல்லாம் யாரும் ஒரு பூ கூட பறிக்க மாட்டாங்க. அந்த பூவெல்லாம் அப்படியே வாடி வதங்கி உள்ளே விழுந்து உரமாயிருது. ஓகே, பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பல வீடியோக்கள் போடுறாங்க. தேங்க்யூ.